ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்னே. நீங்கள் இந்த ஜெபகோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பிரசங்கத்தில் சொன்னதை நான் கேட்ட ஒரு ஞாபகம், பணம் இல்லாமல் கொஞ்ச நாள் அது அப்படியே நின்று போச்சு. அப்போ நீங்கள் அந்த கட்டடத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, சந்திக்கப்பட ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த ரோடு வழியாக ஒருத்தர் திருப்பதி கோயிலுக்கு போகிறவர் ப்ரேயர் டவருக்குள்ளே வந்து பெட்டியில் பணம்லாம் கொடுத்தாரு, ஆனால் நீங்கள் அதை மறுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் செய்தியில் கேட்ட ஞாபகம். மறுக்கவில்லை. எல்லாருக்கும் ஒரு கோபம் உண்டு. அகலக்கால் வைத்திருக்கிறேன். என்னோடு இருந்தவர்களும் வெளியே போயிட்டாங்க. இது தேவையில்லாத வேலை. இந்த பகுதி சூத்திரங்கள் கைக்கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிற பகுதி. லிண்டல் மட்டத்தில் ஒரு கட்டடம் நின்று போனால் ஒரு நாளும் அது மேலே வராது. தயவு செய்து அதில் நிறுத்திடாத. நாங்கள் 3 வருஷம் நின்று போனது. ஒரு நாள் ஒரு மேஸ்திரியை அழைத்து இதை கட்டுகிறவர் அவர்தான். மேலே ஆர்சிசி பண்ணா எவ்வளவு ஆகும்? தகரம் போடலாமே. இல்லை இல்லை, என் எஜமானன் பெரியவர், ஆர்சிசி பணம் 32 லட்சம் இருந்தால் முடிச்சிடலான்னார். எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னார். 300 ரூபா வச்சுருக்கிறேன்னு போயிட்டார். மறுநாள் ஒரு மே மாதம் பகல் 11 மணி மணலில் மண்டியிட்டு அழுகிறேன். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என் மனைவி கேட்டில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வெயில் கொளுத்துகிறது, மணல் சுடுகிறது. அப்பொழுது ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து வெளியேறப்பெற்ற குடும்பம், இந்து குடும்பம், உயர்ந்த ரக கார். எல்லா வருஷமும் எங்கள் தெய்வத்துக்கு கொடுப்போம், இந்த வருஷம் இந்த கோயிலுக்கு கொடுங்கன்னு என் மனைவி சொன்னால் கொண்டு வந்தேன். எவ்வளோ இருக்குன்னு 35 லட்சம். எனக்கு தேவை 32. இதை நான் பல இடங்களில் சாட்சி சொல்லும்போது ஒரே அல்லேலூயா சத்தம் கேட்கும். முடிப்பதற்கு முன்னமே நான் சொன்னேன், நேர்மையான வழியில் இருந்தால் என் தெய்வம் ஆசீர்வதிப்பார். வச்சுட்டு போ, இல்லைன்னா வச்சுட்டு போ. போகும் வழியில் நீ குடும்பத்தோடு செத்தால் நான் பொறுப்பல்ல. இந்த மனிதன் துக்கத்தோடு பெட்டி எடுத்து கொண்டு போனான். இன்றைக்கு என்ன குறையா என்ன எஜமானன் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, அவன் ஹெலிகாப்டர் வாங்கணும் பணம் கேட்குறான், இவன் இந்த ப்ராஜெக்ட் நிறைவேற்றணும்னு பணம் கேட்குறான், இவ்வளவு ரூபா கொடுக்குற இத்தனை பேர் வேணும்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் கேட்குறோம். பிச்சைக்காரனாய் நம்மை தேவன் அழைக்கலம்மா ஐயா, அழைக்கலை. எல்லா ப்ராஜெக்டையும் குப்பையில் போட்டுட்டு முழங்கால நெல். உன் எஜமான் மாளிகையை உனக்கு கட்டி கொடுக்க வல்லமை உள்ளவர்.